ஹாய் ஹால், வெல்கம் டு திஸ் வீடியோ. இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து இருக்குது. மார்னிங் வந்து பார்த்திங்கனாக்கா புதினா சட்னி வந்து செஞ்சிட்ருக்கேன். புதினா சட்னி அண்டு கோதுமை தோசை இதுதான் வந்து அன்றைக்கி மார்னிங் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஸோ கோதுமை மாவு தான் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் தோசைக்காக. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இயர்லியாகவே அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாம்பார் அண்டு சிக்கன் கிரேவி தான் வந்து அன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சாம்பார் வச்சுட்டு அப்படியே கிட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தாக்கா அன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூல் ஹாலிடே தான். அன்றைக்கி ஏதோ லீவ் இருந்தது, கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு டெஸ்ட்டு நடந்துட்டு இருந்தது. அதனால் வந்து 2 பேரும் சின்சியராக வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சாய் வந்து ரொம்ப சின்சியராக ஏதோ பார்த்து எழுதிட்டு இருந்தான். சரி, அவங்களையும் அப்படியே வந்து பார்த்துட்டு நான் லன்ச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சிக்கனும் வந்தாச்சு, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரொம்ப ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் தான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக தான் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனியன், டொமேட்டோ எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தது. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே கையோட கையாக வந்து கிரேவியும் வந்து செஞ்சுட்டே இருந்தேன். கடைசியாக வந்து கொஞ்சம் நம்ம பவுடர் வந்து ஸ்பெஷல் பவுடர் ஒன்று இருக்குது, மேஜிக் மசாலா பவுடர். அது வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ அந்த பவுடரை வந்து கொஞ்சம் கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பவுடர் என்ன அப்படின்னு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் விலாகில் வந்து ஒரு ஷார்ட்ஸில் கூட வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. சாம்பார், ரசம், கிரேவி அதை வந்து ஒரு ஹாட் பேக்கில் வந்து மாற்றிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஒர்க்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இந்த பாட் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருக்குது, தண்ணி நல்லா கூலிங்காக இருக்குது. தண்ணி அதனாலே கொஞ்சம் அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து மேங்கோ கட் பண்ணிகிட்டு இருக்கேன். சாய் மேங்கோ கேட்டான் அன்றைக்கி. ஸோ அதனால் வந்து கட் பண்ணி அவனுக்காக மிட் மார்னிங்கில் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுடா லன்ச் ரெடி ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. மேங்கோ சீசனை மட்டும் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த சம்மர் சீசனில் மேங்கோ சீசன் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எனக்கும் மேங்கோனா ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு லன்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி நேப் எடுத்துகிட்டு ஈவினிங் கிச்சனுக்கு வந்தேன். ஸோ வந்து சாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈவினிங் ஒர்க்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஈவினிங் ஆகிடும். ஈவினிங் வந்து எனக்கு ரொட்டீன் கரெக்டாக இருக்கும், ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து உருளியில் அன்றைக்கி பூ சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து போட்டு வச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொன்றா வந்து ரோசஸ் தான் வந்து அன்றைக்கி இருந்தது, கம்மியாக தான் இருந்தது. இருந்த ஃப்ளவர் வச்சு அன்றைக்கி டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த விலாக் வந்து இதோட முடியுது. இந்த விலாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.